கேரளாவில் மூளையை உண்ணும் அமீபா நோய் பாதிப்பால் 3 மாத குழந்தை உயிரிழந்துள்ள நிலையில் தமிழக மக்களுக்கு பொது சுகாதாரத்துறை பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூஸை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். இது நைக்லேரியா ஃபவுல்ரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரெயின் ஈட்டிங் அமீபா, தட் இஸ் மூளையை உண்ணக்கூடிய ஒரு அமீபா இனத்தை சார்ந்தது. அண்ட் இது நம்ம உடம்புல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மூக்கு வழியா இது பெனிட்ரேட் ஆகி நம்ம பிரெயினை ரீச் ஆகிட்டு நமக்கு ஈஸியா மூளை காய்ச்சலை வர வைக்கும். அண்ட் பெரும்பாலும் இந்த அமீபா இனமானது எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் வாட்டர் பாடிஸ் லைக் குளம், குட்டை, ஏரி, கேணி இந்த மாதிரி பிளேசஸ்ல தண்ணிக்கு கீழே வந்து டீப் லெவல்ல இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகி இந்த தண்ணியானது வார்ம் ஆகும்போது இது மேல இருக்கிற சர்ஃபேஸ்க்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல நம்ம டைவ் அடிச்சு குளிக்கும் போதோ இல்ல அந்த தண்ணிக்குள்ள மூங்கி இறங்கும் போதோ ஃபோர்ஸ்ஃபுல் எஜெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த அமீபா இனமானது நம்ம மூக்கு வழியா நம்ம மூளைக்கு ஈஸியா பெனிட்ரேட் ஆயிடும். அண்ட் சப்போஸ் ஒருத்தருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும் அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு ஹெட்ஏக் இருக்கும். அண்ட் அந்த ஹெட்ஏக்கோட சேர்ந்து ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங், தட் இஸ் ஒமட்டலே இல்லாம சடனா வந்து வாமிட்டிங் வருது. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட சுயநலம் இல்லாம எதையோ உளறிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி ஃபிட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அண்ட் இதோட ஆன்செட் பாத்தீங்கன்னா ரொம்ப சடனா இருக்கும். ஒன்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா ஒரு 5 to 7 டேஸ்க்குள்ளே இந்த சிம்டம்ஸ் எல்லாமே காமிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கான ஸ்பெசிபிக் ப்ரொஃபைலாக்சிஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இதை டயக்னோஸ் பண்றதும் அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒன்ஸ் இது ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது. அண்ட் இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கான ஒரே வழி, நம்ம சுத்தி இருக்கிற பிளேசஸ்ல இந்த அமீபாவோட பிரசன்ஸ் இல்லை அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி நீர்நிலைகள் லைக் குளம், குட்டை, ஏரி, ஈவன் ஸ்விம்மிங் பூல், அம்யூஸ்மெண்ட் பார்க் இந்த மாதிரி காமன் பிளேசஸ்ல குளிக்காம இருக்கிறத அவாய்ட் பண்றது தான் தி பெஸ்ட் வே. அண்ட் நம்ம தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இதுவரைக்கும் எந்த பப்ளிக் நீர்நிலைகள்லையும் இந்த அமீபாவோட தொற்றை கண்டுபிடிக்கப்படல. பட் ஸ்டில் கவர்மெண்ட் வந்து ரெகுலர் செக்கப்பை இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அண்ட் சேஃபா இருங்க.